ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு போல் ஆப்பம். மதியம் மீதமான சாதம், அரிசி, தேங்காய் இவ்வளோதுலேயும் வச்சு நான் பஞ்சு போல் ஆப்பம் செய்திருக்கேன். பாருங்கள், இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். ஆப்பத்துக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1 கப்பு ரேசன் பச்சரிசி எடுத்து தான் 4 மணிக்கூர் கழுவி ஊறப்பட்டு வச்சுருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு புழுங்கல் அரிசி சாதம், 1/2 கப்பு தேங்காய், அதே கப்பில் 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இதை அரிசியை 4 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஊறப்பட்டுருக்குங்க. அதை தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. இப்போ இது கூட 3/4 கப்பு சாதம், புழுங்கல் அரிசி சாதம் தான், 1/2 கப்பு தேங்காய் துருவல் இதையும் போட்டு ஒன்று போல் சேர்த்து வச்சுக்கிடுங்க. அப்படின்னா தான் எல்லாம் சேர்ந்து நல்லா நைஸாக அரைப்படும். நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துருவோம். 2 நேரமாக அரைச்சி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுங்க. நிறைய தண்ணி விடாதுங்க, வெளியே தெறிக்கும். பாருங்கள், சீராக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்படி ரொம்பவும் தண்ணி போல் அரைச்சி எடுத்துடாதுங்க. இப்போ அடுத்த பேட்சையும் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இது கூடயும் தண்ணியை விட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். முதல்ல உள்ளதை நம்ம காணிச்சல பிறகு இதுவும் இப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ரைஸ் அரிசி சீக்கிரம் நைஸாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போடுவேன். இது நம்ம இட்லி மாவு, ஒரு நாளைக்கு முந்தி உள்ள இட்லி மாவு, புளிச்ச இட்லி மாவு ஒரு 1/4 கப்பு கூட கொஞ்சம் போடலாம். ஆனால் நம்மளுக்கு ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா அதிகமாக போட வேண்டாம். இது நல்லா புளிச்சு வந்துடும் அந்த இட்லி மாவு சேர்க்கறதுனால. பாருங்கள், நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, அதனால் சாதம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால இட்லி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கிடுங்க. இதை மூடி வச்சுருங்க. ராத்திரி வச்சா காலையில் எடுத்து சுட்டுடலாம். பாருங்கள், காலையில் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக மாவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு எவ்வளவு வேணுமோ தேவைக்கு நம்ம சுடுறதுக்கு எடுக்கணுமோ அதை எடுத்துடலாம். நான் ஒரு 6 அப்பத்துக்கு மாவு எடுக்கேன். எடுத்து இதை நம்ம மீதி இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அடுத்த நேரத்துக்கு. பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியில் விட்டு கரைச்சி விடுங்க. அப்படின்னா தான் நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், நம்மளுக்கு மாவுக்கும் தண்ணி தேவையாக இருக்குது. கொஞ்சம் ரொம்பவும் தண்ணி வந்துடாமல். இப்போ இருக்கட்டு. இப்போ நம்ம ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சு விடுவோம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி உங்களுக்கு சுற்றுக்கு வரலன்னா இப்படி எடுத்துருங்க. அழகாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ தூரம் விழுது பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பாருங்கள், இவ்வளோ அழகாக பஞ்சு போல் நல்லா இருக்கு. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நல்ல கரையிலையுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம முருகலை வேணுன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு சுட்டு எடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. நான் அடுத்ததை விடுவோம். பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. ஒரு கரண்டி விட்டு அப்படியே சுற்றி எடுத்துருங்க. பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ தூரம் விழுது பாருங்கள். அதையும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 2 நிமிஷம்தான், நல்லா வெந்துடும். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு முருகலை வேணுன்னா கூட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அப்படி எடுத்துடலாம். முருகலை எல்லா அப்பமும் கரெக்ட் அழகாக வரும் பஞ்சு போல். பாருங்கள், இதையும் மூடி வச்சு 2 நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாம். இதே போல் நான் எல்லாமே சுட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இப்போ நான் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான அப்போ நான் இது கூட சாம்பாரும் சட்னி வச்சு போகிற மாதிரி இருக்கேன். கடலைக்கறி நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் அப்போ தயாராகிட்டு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். சாதம் மீதமான சாதத்தில் இப்படி செய்து பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.